ராணுவ தாக்குதல், அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைபிடிப்பை தொடர்ந்து வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை பயன்படுத்த அமெரிக்கா முயற்சிப்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். வெனிசுலாவுக்குள் புகுந்து அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. நிக்கோலஸ் மதுரோ கைதை போதைப்பொருள் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என சொல்லியிருக்கும் ட்ரம்ப், வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும், அங்கு எண்ணெய் எடுக்கப் போகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். Rebuilding and we're not spending money. The oil companies are going to go in. They're going to spend money. We're going to take back the oil that, frankly, we should have taken back a long time ago. இதன் தொடர்ச்சியாக நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை ஈராக் போரோடு ஒப்பிட்டு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். 2003 ஈராக் போருக்கு முன்பாக எண்ணெய் வயல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. விளைவாக மேற்கத்திய நாடுகளின் எண்ணெய் நிறுவனங்களால் அங்கு கடைவிரிக்க முடியாமல் போனது. அதுவே 2003 போருக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறி எண்ணெய் வயல்கள் தனியார் மயமாக்கப்பட்டு அமெரிக்க நிறுவனங்களின் ஆதிக்கத்திற்குள் சென்றுவிட்டது. இப்போது இதே தந்திரத்தை ட்ரம்ப் வெனிசுலாவில் கையில் எடுத்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் இருந்தே விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்டது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ், ஜனநாயகத்தை காக்கவோ போதைப் பொருட்களை ஒழிக்கவோ ட்ரம்ப் இதை செய்யவில்லை, மாறாக அங்கிருக்கும் எண்ணெய் வளத்திற்காகவே இப்படி செய்திருக்கிறார் என விமர்சித்திருக்கிறார். வெனிசுலாவை பொறுத்தவரையில் உலகத்தில் சுமார் 19% கச்சா எண்ணெய் இருப்பை கொண்ட நாடாக இருக்கிறது. உலகிலேயே அதிகப்படியாக வெனிசுலாவில் 30,300 கோடி பேரல் கச்சா எண்ணெய் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியாவில் 26,720 கோடி பேரல் கச்சா எண்ணெயும், ஈரானில் 20,860 கோடி பேரல் கச்சா எண்ணெய் புதைப்படிவில் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இந்த லிஸ்டில் அடுத்தபடியாக கனடா, ஈராக், எமிரேட்ஸ், குவைத், ரஷ்யா, அமெரிக்கா, லிபியா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவிடம் இருப்பதை விட 6 மடங்கு அதிகமான கச்சா எண்ணெய் வெனிசுலாவிடம் இருக்கிறது. 1930 காலகட்டத்திலிருந்து வெனிசுலா எண்ணெய் வயல்களில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய தொடங்கின. 1978 வாக்கில் வெனிசுலா கச்சா எண்ணெய் துறையை அரசுடைமையாக்கியது. 1998 வெனிசுலா அதிபரான ஹியூகோ சாவேஸ் எண்ணெய் நிறுவன சொத்துக்களையும் தேசியமயமாக்கியதோடு வெளிநாட்டினருக்கு சொந்தமான சொத்துக்களை கைப்பற்றினர். தொடர்ச்சியாக அமெரிக்காவோடு மோதல் போக்கு ஏற்பட்டது.